அன்னைக்கு காலையில ஒரு 10:30 மணி இருக்கும். ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால நான் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு 3 சப்பாத்தியும், 1 சனாவும் ஆர்டர் பண்ணேன். அதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னா $450. சப்பாத்தியும் நல்லா இருந்துச்சு, சனாவும் நல்லா இருந்துச்சு. கூடுதலா நாங்க வந்து கேரளா கடைக்கு தான் போவோம். ஸோ அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா 999 பஸ்ஸில ஏறியாச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 11:10. பஸ் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா $350. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சல்மியாவிலேருந்து ஃபாகிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. நான் இங்கே போகிறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு கண்டென்ட் க்ரியேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தானே, அதனால் நான் ஒரு கேமரா வாங்கணும். ஸோ கேமரா வாங்குறதுக்காக என்னோடய துணைவியார்கிட்ட நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ தானே நீ கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற, உனக்கு ஃபாலோவர்ஸே இல்லை, உனக்கு வியூஸே போகுதில்லை, நான் எப்படி உனக்கு நான் கேமரா வாங்கி தாரது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய வியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நானே உனக்கு கேமரா வாங்கி தரேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த டிப்ரெஷனில் எனக்கு தூக்கம் வேறு போயிடுச்சு. பஸ்ஸும் போய்கிட்டு இருக்கு, யாருமே இல்லை. குவைட்டில் வந்து வேறு நாட்டுக்காரங்க எல்லாம் வாழ்கிறதுனால, அதனால் இங்கே இருக்கிற கலாச்சாரங்கள்லாம், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா நாட்டு மக்களுமே குவைட்டில் வேலைக்காக வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. டிராஃபிக்கில் கூட உங்களுக்கு ஆட்டோவாக பார்க்க முடியாது. இங்கே அதுதான் இங்கே மெயின் ஹைலைட்டே. ஸோ அப்படியே பேசி பேசி நாங்கள் ஃபாகில் மார்க்கெட்டுக்கே வந்தாச்சு. பாருங்கள் ஃபாகில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கி போக போகிறது வந்து கிராண்ட் டைப்பருக்குள்ளே. ஸோ இங்கே எல்லா பொருட்களுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கிராண்ட் டைப்பருக்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஸோ நான் இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நான் பார்த்தது ஃபர்ஸ்ட்டாக ஷவர்மா. ஸோ ஷவர்மா இங்கே வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ப்ரைஸும் கம்மியாக இருக்கிறனால இங்கே ஷவர்மா கூடுதலாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாத ஷாப்ஸே இல்லை. மொபைல் அக்சசரிஸ் வேணுமா அதுவும் இருக்குது, சலூன் வேணுமா அதுவும் இருக்குது, அண்டு உங்களுக்கு லேப்டாப் அக்சசரிஸ் என்ன வேணுமோ எல்லாமே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சீப்பாகவும் கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைஜி மொபைல்ஸ். இந்த மைஜி மொபைல்ஸ் வந்து குவைட்டில் ரொம்ப ஃபேமஸ் மொபைல் சேல் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 5G மொபைல்ஸ். இவங்க 2 பேருமே குவைட்டில் வேறு லெவலில் மொபைல் சேல் பண்ணுற 2 ஷாப்ஸ். அண்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா என்னன்னு தெரியல. ஏன்னா மைஜி 5G ரெண்டுமே ரைமிங்காக இருக்குது. இந்த எம் ஸ்டோர் இங்கேயுமே குறைவான குரோம் புக்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராண்ட் டைப்பரில் ஆஃபர் போட்டிருக்காங்க. கார்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட்வேருக்கு 15 கேடிக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் 5 கேடிக்கு கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. அண்ட் ட்ராவல் ஏஜென்சி இதில் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டாக போனது ட்ரை கேட்டுக்கு. மொபைல் அக்சசரிஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கொள்ளலாம். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் கேமரா வாங்க முடியும். இதோட வீடியோ எண்ட் ஆகுது. பாய் பாய்.